தொண்டர்கள் மேல கை வச்சிடக்கூடாதுன்னு முதலமைச்சரை ரெக்வஸ்ட் பண்ற யோகிய தொண்டைங்களை சாவடிச்சையில 41 பேரை. அன்னைக்கு எங்க போனேன்? விட்டுட்டு ஓடுனே அன்னைக்கு எங்க போனேன்? மக்கள் தவிச்சாங்களே அன்னைக்கு எங்க போனேன்? குழந்தைங்க செத்து விரைச்சு கிடந்தாங்களே அன்னைக்கு எங்க போனேன்? இந்த 3 நிமிஷம் வீடியோல ஒரு இரங்கல் தெரிவிக்கல, ஒரு கவலைப்படல, பொறுப்பேற்கல. நீங்க அங்க போய் பேசிட்டு வந்த தவிர எந்த தவறும் செய்யல. நீங்க பேச போகலன்னா தவறே நடந்திருக்காது. பேச போலன்னா தவறே நடந்திருக்காது. இதே ஜெயலலிதா அம்மாவா இருந்தா விஜய் தூக்கி போட்டு தொண்டையிலே மீச்சிருப்பாங்க நேரம். கேடு கட்ட ஒரு சில்லறத்தனமான அரசியல் பண்றவன நான் பார்த்ததே இல்லைங்க. RSS பிஜேபியை விட நீங்கள் அபாயகரமானவர்கள் புரியுது. நான் போனா பிரச்சனை ஆயிரும் அதனால போகலன்னா என்ன நாடகம்? அப்படி இருக்கிறீங்க அரசியலுக்கு வர்ற ஸ்டாலின் அவர்கள் மேல எனக்கு சம தாண்டிங்க. உண்மையை சொல்றேன். ஓவரா நல்லவனா இருந்தா எவனும் மதிக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நல்லவனா இருக்கு. என்ன சிலையா வைக்க போறாங்க? தூக்கி போட்டு தொண்டையில மிதிக்கிறத மிதிச்சு போடுங்க. விஜய் தாங்க வருவார் 2026 ஓட்டு காடான்னு கேட்டா ஓட்டு இல்லைன்றான். நீங்க கூட்டம் காட்டுறன்னு ஒரு கூட்டத்தை காலி பண்ணிட்டீங்க. திரும்பியும் இதை நீங்க நடத்திடக்கூடாதுன்ற கவலை எங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க கட்சியை கலைச்சிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குறைந்தபட்சம் ரஜினி மாதிரி இப்ப தப்பிச்சுக்கிட்டா கூட நீங்க தப்பிச்சுக்கலாம். ஏன் ரஜினி என்ன வேணாலும் செஞ்சுக்குங்க. அப்புறம் ஏன்டா தலை தெரிக்க பின்னங்கால் பெடரை அடிக்க ஓடின ஊருக்கு கடைசியில போய் ஏதோ சொல்லிவிட போறேன். அங்க போயிட்டு அப்புறம் ஒரு வீடியோ வெளியிடுற 4 நாளா மல்லா கட்டி படுத்திக்கிட்டு மக்களுக்கு இப்படி மேல இருந்து ஒரு ஷாட் எடுத்தா அப்படியே மக்கள் கடலா தெரியணும். அதை வச்சு ஓட்டு கொடுக்கணும். இப்படித்தான் உங்களுக்கு நாதவர்ஜுனா பேசும்போது எங்க தலைவரை நாங்க பாதுகாத்துக்கிறோம், மக்களை நீ பாதுகாத்துக்கனா ஏண்டா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? இவங்க பெரிய பிளானோட வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சிக்கலான இடத்துல போட்டு பெரிய சேதாரத்தை உருவாக்கி அந்த பழியை தூக்கி இவர் மேல போட்டுருவோம், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல போட்டுருவோம் அப்படின்றத இவங்களுடைய ஐடியாவே. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கூட்டத்தை நீங்க போய் பார்த்திருக்கீங்களா? ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் கூட்டம். அங்க யாரும் தப்ப மாட்டோம், யாரும் குடிக்க மாட்டோம், யாரும் உருள மாட்டோம், யாருக்கும் இடையூறு இல்லாம எங்கள் போராட்டத்தை நடத்துவோம், எங்களுடைய கூட்டத்தை நடத்துவோம். ஏன் இந்த தெரு பக்கம் வந்து நானுமே பார்க்க தெரியும் விஜய் எப்படித்தான் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு வருவேன். இது இயல்பு. சாமானிய மக்கள் அதை ஆசைப்படுவாங்க. அது கிராமம் வரத்தான் செய்வாங்க. ஒரு டிஎஸ்பி உங்க முசியானத்து மூஞ்சிலே காரிக்கு போயிருக்காங்க. என்கிட்ட வீடியோ இருக்கு. திரும்ப திரும்ப ஒரு பொய்யா 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 சொல்லி கட்டுக்கதைகள் மூலமாக உங்களை நிரபராதி நிரூபிக்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அது செல்லாதுன்றத விஜய்க்கு புரிய வைக்கணும். தனக்காக செத்தவங்களை பார்க்கறதுக்கே துப்பில்லாத இந்த விஜய் அரசியல்ல நிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆளு. வணக்கம். வணக்கம்பா. கரூர்ல துயர சம்பவம் தொடர்பாக விஜய் வெளியிட்டுள்ள தன்னிலை விளக்க வீடியோ இப்ப பேசு பொருளா இருக்கு. இது பத்தின உங்களோட முதல் கட்ட கருத்து என்ன? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 3 நாள் கழிச்சாவது பேசினாரு பாருங்க, அது எனக்கு சந்தோஷம். காரணம் என்னன்னா, ஒரு தலைமை எப்படி இருக்கணும்? ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, நான் மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. குழந்தைங்க, 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை அப்படின்னு குழந்தைங்க மட்டும் 10 பேர் செத்து போயிருக்கிறாங்க. பெண்கள் 10-16 பேருக்கு மேல செத்து இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அழிவு அது. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை, குறைந்தபட்சம் ஒரு சின்ன வீடியோ, இதை உடனே செய்யறவன் தான் தலைவன். இன்னொன்னு, துயர சம்பவத்தை பார்த்து தெரிச்சு மெட்ராஸ் போடுறவன் தலைவன் கிடையாது. ஜெட்ல ஏறி தனி விமானத்துல ஏறி வீட்டுக்கு ஓடி போறவங்க தலைவர்கள் கிடையாது. பிரச்சனையை எதிர்கொள்றவங்க தான் தலைவர்கள். ஆனா என்ன பண்ணாரு? 3 நாள் ஓடியே போயிட்டாரு. ஆள் அட்ரஸே இல்ல, எந்த தகவலும் கிடையாது. 3 நாள் கழிச்சு திடீர்னு வர்றாரு. அப்படி சோகம் ததும்ப நடிப்பை முழுக்க இறக்கி ஒரு வீடியோ 3 நிமிஷத்துக்கு. இது எவ்வளவு கேடு கட்டத்தனம்! அந்த 3 நிமிஷம் வீடியோவுல ஒரு இரங்கல் தெரிவிக்கல, ஒரு கவலைப்படல, பொறுப்பேற்கல, மக்கள் மீது ஒரு பெரிய ஒரு அன்பை பொழியல. ஏதோ வந்தவன் செத்தான் ஓட்டா மாத்துவோம் அப்படின்ற மாதிரிதான் இந்த 3 நிமிஷம் வீடியோ இருந்தது. அதுல 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அதுலயும் ஆளுங்கட்சி மேல பழிய போட தெரிஞ்ச விஜய்க்கு சொந்த கட்சி அல்லது சொந்த என்ன நேசிச்சு வந்த ஆட்கள் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு குறைந்தபட்ச அக்கறை கூட அந்த வீடியோல தெரியல. முழுக்க முழுக்க அரசியலா பேசிட்டு, ரொம்ப கேவலமா சிஎம் பேசிட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு. இந்த பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் எடுபடாது. சம்பவம் நடந்து 3 நாட்களுக்கு பிறகு வீடியோ வெளியிடுறாரு. ஆனா நேரடியா இறந்தவங்களோட குடும்பத்துக்கு போய் ஒரு ஆறுதல் கூட சொல்லல. நேரடியா போய் ஆறுதல் தெரிவிக்காம வீடியோ வெளியிடுறது சரியா? முதல்ல நீங்க அரசியல்ல இதுவரை அப்படி நடந்ததே இல்லைங்க. ஒரு அஜித்குமார் தம்பி அடித்து கொலை செய்யப்படுகிறார், கொடூரமாக தாக்கப்பட்டு லாக்அப் டெத்ல இறந்து போறாரு. முதலமைச்சர் உடனே அவர் கால் பண்ணி சாரிமான அவங்க அம்மாட்ட சொல்றாரு. அது சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல, சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்தாலே போதும், முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிறதுனால. ஆனா அவர் கேட்கிறாரு, அதை வச்ச கிண்டலு கேலி என்னென்ன பண்ணாரு இவரு. ஆனா பாருங்க, இவரை பார்க்க இவர் மேல அன்பு கொண்டு இவருக்காக அந்த இடத்துல பெரும் திரளா அந்த செத்து போன மனுஷங்களை நேரடியா போய் பார்க்க வக்கல. என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க நாங்க பர்மிஷன் கேட்டோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க, பிரச்சனை ஆயிரும்னு பர்மிஷன் கொடுக்கலன்றாரு. நான் ரொம்ப தெளிவா கேட்கிறேன், நீங்க முடிச்சீங்க,
3/4 மணி நேரத்துல வந்து 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க ஏர்போர்ட் போயிட்டீங்க. ஏர்போர்ட்ல இருந்து 1/2 மணி நேரத்துல ஒரு ஏர்போர்ட்ல 1/2 மணி நேரம் உட்காந்துருப்பீங்க. ஃபிளைட் ஏறிட்டீங்கன்னா 1 மணி நேரத்துல சென்னைக்கு, வீட்டுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துல போயிட்டீங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துல நீங்க நீலாங்கரையில இருந்தீங்க. நீங்க எங்க உட்கார்ந்து காத்துட்டு இருந்தீங்க? அவங்கள பாக்குறதுக்காக யாருக்கிட்ட கேட்டீங்க? நான் ரொம்ப சிம்பிளாவே விஜயை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க அனிதா வீட்டுக்கு போனீங்க, மருத்துவம் படிக்கணுன்றக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டு அனிதா வீட்டுக்கு போனீங்க, யாரை கேட்டு போனீங்க? யார் பர்மிஷன் கேட்டு போனீங்க? எல்லா இடத்துக்கும் போறது. தூத்துக்குடி போயிருக்கீங்க, கள்ளச்சாராய மரணத்துல செத்து போனவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க, இப்ப அஜித்குமார் வீட்டுக்கு போயிருக்கீங்க. யாருடைய பர்மிஷன் கேட்டு போனீங்க? இல்ல இல்ல, இங்க அண்ணன் திருமா போறாரு, கம்யூனிஸ்டுகள் போறாங்க, முதலமைச்சர் போறாரு, துணை முதலமைச்சர் போறாரு, எதிர்கட்சி தலைவர் போறாரு. யாருக்கிட்ட யார் பர்மிஷன் வாங்கினது? மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு தலைவனுக்கு அந்த மக்கள் மீது அன்பு இருந்தா போதும். யாரும் பர்மிஷன் கொடுக்கன்ற அவசியம் இல்ல. பொதுக்கூட்டத்துக்கு ஸ்பீக்கர் வைக்கிறது பர்மிஷன் வேணும். தனிப்பட்ட முறையில ஒருத்தர் சந்திக்க பர்மிஷன் தேவையில்லை. அப்ப இதுவும் கட்டுக்கதை. திரும்ப திரும்ப ஒரு பொய்யா 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 சொல்லி கட்டுக்கதைகள் மூலமாக உங்களை நிரபராதி நிரூபிக்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அது செல்லாதுன்றத விஜய்க்கு புரிய வைக்கணும். தனக்காக செத்தவங்களை பாக்குறதுக்கே துப்பில்லாத இந்த விஜய் அரசியல்ல நிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆளு. நான் உடனே கரூருக்கு போய் பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சிருந்தா அங்க வேறு சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும், அதனாலதான் நான் போகல அப்படிங்கிறதையும் அந்த வீடியோல பேசியிருக்காரு. நீங்க போக வேணாங்க, நீங்க போக வேணாம். பெரிய பிரச்சனை வந்துடும், நீங்க போக வேணாம். ஏன்னா நீங்க பெரிய அப்பா டக்கரு, மேல இருந்து குதிச்சவரு, நீங்க போனா பெருசா அதாயிரும். சரி, நீங்க போகாதீங்க. உங்க கூட அல்லசில 56 தெரியுது பாருங்க, எதுக்கு லாயக்கு இல்லாம வாயிலே வடை சுட்டுக்கிட்டு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லாம ஒரு 4 பீஸ் தெரியுது. அதுகளை அனுப்ப வேண்டியதானே? இல்ல அவங்களும் அனுப்புனாலும் மக்கள் திரண்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த உள்ளூருக்குள்ள இருக்கிற தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு இவங்க போனவன் வந்தவன் ஒரு 10 பேர் அனுப்புங்க. இல்ல லோக்கல்ல இருக்கிற சின்ன பசங்க ஒரு 100 பேர் அனுப்பு. போய் அங்க என்ன நடக்குது உதவி செய்யுங்கடா, ஓடுங்கடா, தண்ணி வாங்கி கொடு, பிரெட் வாங்கி கொடு, சாப்பாடு வாங்கி கொடு, அவங்களோட நில்லு, முதல் உதவி பண்ணு. ஏங்க ஒரு தலைவன் எந்த வழியிலும் உதவலாங்க மக்களுக்கு. நீங்க தலைமைக்கு தகுதி இல்லாத தற்கொலை விஜய். நீங்க வந்து எப்படி உதவுவீங்க? நீங்க காரண காரியத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்கீங்க. நான் போனா பிரச்சனை ஆயிரும் அதனால போகலன்னா என்ன நாடகம்? அப்படி எதுக்கு நீங்க அரசியலுக்கு வர்ற? இங்க பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுல கூப்பிட்டு உட்காந்து நிவாரணம் செய்வீங்க, அன்னைக்கு நாங்க வேடிக்கை பார்க்கணும். அப்புறம் நேரா போய் ஒரு இடத்துல நின்றுட்டு சவால் விடுவீங்க முதலமைச்சர். யார் யாரியெல்லாம் நேத்து நேரம் கட்சி ஆரம்பிப்பீங்க, ஒரு மாநாட்டை முடிப்பீங்க, 2 மாநாட்டை முடிப்பீங்க, இன்னைக்கு 2026 ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர்மா. உன்ன மாதிரி தற்கொலைகள்லாம் முதலமைச்சராடா? தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? இது அறிவு சார்ந்த பூமி. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, தென்னிந்தியா பகுத்தறிவு பூமின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட தற்கொலைகள் நிறைந்திருக்கிற, இளைஞர்கள் நிறைந்திருக்கிற ஒரு நாடா, ஒரு மாநிலமா காட்டி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி எங்களை தலைகாட்ட விடாம வச்சது விஜய். அதனால இந்த தற்கொலைங்க போய் பாக்குறதுக்கு தயாரா இல்லைங்க. அதாங்க உண்மை. அவன் ஓடி ஒளிகிறான். மாவட்ட செயலாளர் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு. அப்புறம் கூட இருந்த அல்லு சிலுப்புறம் ஓடி ஒளிஞ்சுக்குச்சு. இவரும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே ஓடி ஒளிகிறவன் தலைவனே கிடையாது. இவங்க எதையும் செய்ய தயாராக இல்லை என்பதா 3 நாள் அவங்க பண்ண வேலையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்கா, அங்க எதுவும் பிரச்சனை இல்ல, கரூர்ல மட்டும் எப்படி இந்த மாதிரி நடந்ததுன்னு தெரியல அப்படிங்கிறார். இதே ரொம்ப அழகா கேம் பண்ணலாம் அப்படின்னு எவனோ சொல்லி கொடுத்துருக்கான். இங்க கேம்லயே விளைஞ்சவங்க நாங்கன்றது விஜய்க்கு தெரியல. உன் கேம் எல்லாம் 5 நிமிஷத்துக்கு மேல ஆட முடியாதுன்றத புரிஞ்சுக்கணும் விஜய். இதுல ரொம்ப தெளிவா ஒரு கேள்வி கேட்கிறேன். அங்க போனோம்னா எந்த ஊர்லயும் நடக்கல. முதல்ல விக்கிரவாண்டியில மாநாடு நடந்துச்சா, 5 பேர் இறந்தாங்க. நீ என்ன கழட்டிட்ட, என்ன புடிங்கி இப்படி நட்டுட்ட? ஒண்ணும் இல்ல, 5 பேர் சொந்த கட்சிக்காரங்க. இன்னும் சொல்ல போனா ரசிகர் மன்றத்துல வேலை பார்த்தவன். அந்த 5 பேர் குடும்பமும் உழைக்கிற குடும்பம் தெருவில் நின்னுச்சு. அன்னைக்கு ஒரு அஞ்சலி செலுத்த துப்பு இல்ல, ஒரு அறிக்கை வெளியிட வக்கு இல்ல, போய் சந்திக்க நாதிகத்து போய் கிடந்தாங்க. அரசாங்கத்துல இருந்து மந்திரிங்க போய் பார்த்தாங்க, சொந்த கட்சிக்காரனை பார்க்க வக்கு கிடையாது. இன்னைக்கு பேசுறாரு. அங்க 440 பேர் மயக்கம் போட்டிருக்காங்க முதல் மாநாட்டிலேயே விக்கிரபாண்டியில. இத புஷி ஆனந்த் அங்க இருக்கிற பத்திரிகையாளர் கூட சண்டை போடும்போது சொல்றாரு, நாங்களே 440 பேரை காப்பாத்தி ஒரு வழியா கடவுள் அருளால ஒருத்தருக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையேன்னு நெஞ்ச பிடிச்சிட்டு இருக்கோம்னு சொன்னவர் தான் புஷி ஆனந்த். அப்ப முதல் மாநாட்டிலே 440 பேரை பலி கொடுக்கறதுக்கு தயாராக்கிட்டீங்க. 2வது மாநாடு மதுரை மாநாடு 3 பேர் செத்து போனாங்க. ஒருத்தனுக்கு காரு போச்சு. அங்க போய் கரும்பு ஜூஸ் போடுறவர், அவர்கிட்ட வாடகைக்கு 5000 ரூபாய் கேட்டிருக்காங்க உங்க ஆளுங்க. இவ்வளவு கேடு கட்ட ஒரு சில்லறத்தனமான அரசியல் பண்றவன நான் பார்த்ததே இல்லைங்க. RSS பிஜேபியை விட நீங்கள் அபாயகரமானவர்கள் இதுல புரியுது. 3வது, நீங்க வந்து இந்த 2 மாநாட்டை முடிச்சுட்டு ஊரா போறீங்க. இந்த மரக்கடைன்னு ஒரு இடம், அந்த இடத்தவே துவம்சம் பண்ணீங்க. அங்க 60க்கும் மேற்பட்டோர் மயங்கி இருக்கிறாங்க. அங்கேயும் வேடிக்கை தான். இதே நாமக்கல்ல இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி நாமக்கல்ல நீங்க பேசும்போது என்ன நடந்துச்சு? அங்க ஒரு 40 பேருக்கு மேல மயக்கம் போட்டிருக்காங்க. அவங்கள தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து
இந்த வெப்பத்தால மயக்கம் போட்டவங்களை காப்பாத்தி வச்சிருக்காங்க. அப்ப உங்களுடைய ரோல் தான் என்ன? நான் அப்படியே தட்டேந்திய அவுத்து விட்ட கழுத மாதிரி, அவுத்து விட்ட மாடு மாதிரி நான் பாட்டு போய் மேய்ஞ்சிட்டு வருவேன்னா என்னது? இது அரசியலா இல்ல தற்கொலைத்தனமா? ஒரு அரசியல் தலைவர் என்ன பண்ணணும்? தொண்டைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வக்கல் அதை எப்படி தலைவனாவான்? எப்படி தலைவனாவான்? இந்த பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒருத்தன் எப்படி கட்சி ஆரம்பிக்கலாம்? இந்த மக்கள் உங்களை தேடி வந்திருக்கிறாங்க, உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க, உங்க மேல ஆசையும் அன்பும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்னன்னு யோசிக்க வேணாம்? கூச்ச நாச்சல்லாம சொல்றீங்க, திரும்ப திரும்ப சொல்றீங்க செந்தில் பாலாஜி தான் காரணம். அதான் நீங்க மறைமுகமா சொல்லிட்டே இருக்கீங்க. இது இன்னைக்கு சொல்லல, இந்த இன்சிடென்ட்க்கு பிறகு சொல்லல, நீங்க ரொம்ப நாளா இதைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி பார்த்து உங்களுக்கு அர்த்தம், நீங்க பேண்ட்ல மூத்திரம் போயிருக்கீங்க செந்தில் பாலாஜியை பார்த்து. ஏன் அப்படின்னா அவர் கரூர் மட்டும் இல்ல, கொங்கு மண்டலத்துக்குள்ள அடிச்சு ஆடி கலப்பணி செஞ்சு அதிமுகவை உண்டு இல்லன்னு ஒரு வழி பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு பயம், அவரை எதிர்கொள்ளணும். அப்ப அவர் மேல ஒரு அலிகேஷன் உருவாக்கணும், அவர் மேல ஒரு இது பண்ணணும். அதுதான் பாஜகவும் செஞ்சு தோத்து போன இடம். நீங்களும் அங்கதான் தொட்டு நிக்கிறீங்க. நான் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் பத்திரிகையாளர் முறையில, ஒரே ஒரு எவிடன்ஸ் செந்தில் பாலாஜி இதை செஞ்சாருன்னு காமிச்சிரு, நான் உன் பக்கத்துல நிக்கிறேன். ஒரு எவிடன்ஸ், இந்த இடத்துல இது பண்ணாங்க, இந்த நாள இது பண்ணாங்க. என்னடா நடிக்கிறீங்க? நான் ரொம்ப தெளிவா கேட்கிறேன். 27,000 மக்கள் எப்பங்க துன்பத்துக்குள்ள போனாங்க? நீ ஒரு 7,500 பேரை கூட்டிட்டு பின்னாடியே வர்ற. ஏன் அந்த துயர சம்பவம் நடந்துச்சு? போலீஸ்காரங்க சொன்னதை நீ கேட்டியா? ஒரு டிஎஸ்பி உங்க உசியானத்து மூஞ்சிலே காரிட்டு போயிருக்காங்க, என்கிட்ட வீடியோ இருக்கு. நீங்க ஒவ்வொரு முறையும் அரசியல் பண்றீங்க, மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க, பொது வேலைகளை நடத்த விட மாட்டீங்க. நீங்க இப்படி காரை போட்டுட்டு லேட் பண்ணி பிரச்சனை பண்றீங்கன்னு அவர் சொன்ன வீடியோ என்கிட்ட இருக்கு. போலீஸ்காரங்க கண்டுக்கவே இல்ல, பார்க்கவே இல்ல, பயந்துட்டாங்க. இந்த உருட்டெல்லாம் விட்டுறணும். அதெல்லாம் மீறி தான் நீங்க உள்ள போறீங்க. கூடையே கூட்டிட்டு போன திருச்சி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, அப்புறம் மதுரை, இந்த மொத்த சுத்து வட்டாரத்துல தென் மாவட்டங்கள் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள், அவங்களுடைய தொண்டரடி பொடிகள் எல்லாரும் சேர்ந்துதான் 7,500 பேர் உங்க பின்னாடியே வந்திருக்காங்க. அப்புறம் நீங்க பார்க்காம சட்டர் அடிச்சு டாட்டா காட்டாம விட்டீங்கன்னு, எங்க அண்ணன் டாட்டா காட்டல, தாய்மாமன் டாட்டா காட்டல அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. புரியுதுங்களா? நிக்கிற மாப்போட நீங்க உள்ள போய் கலந்துட்டீங்க. அப்ப நின்னவன் அது வரைக்கும் நிம்மதியா தான் நின்னா. என்ன, நீங்க தண்ணி பாட்டில் கூட கொடுக்கல, ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்ல, ஒரு சோறு தண்ணி இல்ல. காலையில 11:30 வந்துருவோம். எங்க காலையில 11:30 நாங்க கரூருக்கு வந்துருவோம்னு பிரஸ் மீட் நடத்துனீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் கேக்குறேன். 11:30 வரணும்னு நினைச்சவன் எதுக்கு இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தீங்க? இல்ல என்ன இவ்வளவு நேரம் சொல்றீங்க? நேரம் கழிச்சு வந்தா இப்ப என்னங்க பிரச்சனை? அட கூமுட்டைங்களா, நீ ஒரு டம்மி பீஸ், சினிமாக்காரன், நீ அரசியல்வாதி இல்ல. உன்னை வேடிக்கை பக்கம் வருவான். அது எங்க வீட்டு பக்கம், எங்க தெரு பக்கம் நீ வந்திருக்கனா ஒரு 10 பேர் உன்னை பார்க்கத்தான் செய்வான். ஏன் இந்த தெரு பக்கம் வந்தா நானுமே பார்க்க தெரிவேன், விஜய் எப்படித்தான் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு வருவேன். இது இயல்பு. சாமானிய மக்கள் அதை ஆசைப்படுவாங்க, அது கிராமம், வரத்தான் செய்வாங்க. அப்ப வந்தாங்கன்னா நீ என்ன பண்ணணும்? மொத்த கும்பலையும் போய் உள்ள வச்சு மொத்தமா செஞ்சு விட்டுட்டு இதுக்கு ஒரு கற்பிதம் பண்ணி அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பழிய போடுறையே, இது கையாலாகாத தனம். இதுக்கு பேரு கையாலாகாத தனம். முந்தா நாள் எங்க போனீங்கன்னு, அது என்ன டிவிங்க, தந்தி டிவில விளக்கமா நீங்க போன வீட்டு அட்ரஸ் வரையும் போட்டுக்காங்க, போய் பாருங்க. மக்கள் என்ன ஏமாளின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கரூரை சேர்ந்த மக்கள் உண்மைகளை சொல்லும் போது எனக்கு கடவுளே நேர்ல உண்மையை சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாரு. அது கரூர் மக்கள் இல்லைங்க, என்கிட்ட வீடியோ இருக்கு, நீங்க வேணா வாங்கிட்டு போங்க. இவங்க பேட்டி எடுத்த எல்லாருமே யாரு தெரியுங்களா? இவங்க காமிச்சு இவங்க தான் கரூர் மக்கள் காமிச்சு அத்தனை பேரும் எங்க அண்ணன் எங்கள் தலைவர்னு பேசுனதுலயே அவன் கட்சிக்காரன் தெரிஞ்சு போயிடும், அல்லது ரசிகன் தெரிஞ்சு போயிடும். ரசிகனும் கட்சிக்காரனும் பேசுறது ஒண்ணு கிடையாது, பொதுமக்கள் பேசணும். அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு, 100கணக்கான வீடியோ நான் வச்சிருக்கேன். போட்டு விடுவோமா? போட்டு விட்டா சல்லியா நொறுக்கப்படுவார் விஜய். அங்க மக்கள் என்ன கேக்குறாங்க தெரியுமா? எங்க வந்தவங்க யாருங்க? பைத்தியக்காரங்க மாதிரி நாலா பக்கம் ஓடுறாங்க. கூரையை பிடிச்சி ஏறுறான், மரத்தை பிடிச்சி ஏறுறான், கரண்ட் கம்பியில தொங்குறாங்க. கரண்ட் கம்பியில காக்கா கோந்தாலே அடிபடி செத்து போவோம். கரண்ட் கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான், இதுல ஏறி நின்றுட்டு இருக்கான், பெரிய பெரிய கரண்ட் மின் பகிர்மான கம்பியில ஏறி நின்றுட்டு இருக்கான், கோயில்ல ஏறி நிக்கிறான். போலீஸ்காரங்க இந்த சினிமா படத்துல வெட்டி அடிக்கிற மாதிரி வெட்டி ஓடுறாங்க. இந்த மாப்பை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். தலைமைக்கு என்ன தெரியுமா அழகு? நான் பாத்திருக்கேன், திருமானன் கூட்டத்துல நான் பேச போறப்போ நானும் அண்ணன் மேடையில இருந்தேன், அண்ணன் கூட உட்காந்து பாத்திருக்கேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த கூட்டம் அப்படியே கட்டுப்பட்டு உட்காரு. ஏங்க, அண்ணன் திருமா அவர்களோட திண்டுக்கல்ல நான் பேசும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேங்க, பேசி முடிக்கிற வரை அந்த கூட்டம் அமைதியா இருந்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கூட்டத்தை நீங்க போய் பாத்திருக்கீங்களா? ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் கூட்டம். அங்க யாரும் தப்ப மாட்டோம், யாரும் குதிக்க மாட்டோம், யாரும் உருள மாட்டோம், யாருக்கும் இடையூறு இல்லாம எங்கள் போராட்டத்தை நடத்துவோம், எங்களுடைய கூட்டத்தை நடத்துவோம். இது அறிவு சார்ந்த அரசியல் வயப்படுத்தப்பட்ட மக்களுக்கானது. இந்த கும்பல் யாரு? கரூர்ன்ற பேர்ல அங்க எல்லா யோக்கியத்தரத்தையும் பண்ணிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயங்க, கரூர் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஒருவேளை இவங்க கேட்டாங்கல்ல 2 இடம்,
அந்த 2 இடத்துல ஒரு 2 இடத்துல ஏதோ ஒண்ணு கொடுத்திருந்தா கூட மிகப்பெரிய அளவுல மரணம் நிகழ்ந்திருக்கும். இது கரூர்ல இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர், ஏன்னா கரூர் ஆட்டோ டிரைவர் ஊரெல்லாம் சுத்துறவங்க, அந்த சொந்த ஊருக்காரங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அமராவதி ஆத்து மேல ஒரு பாலம் போகுதுங்க, அந்த பாலத்து மேல இந்த பசங்க போய் நின்று இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தள்ளு முள்ளாகுது. இதே மாதிரி என்ன இருக்கும், கொத்து கொத்தா ஆத்துக்குள்ள விழுந்திருப்பாங்க. விஜய் என்ன பல்ட்டி அடிச்சு காப்பாத்துவாரா? அதெல்லாம் வந்து டூப்ப போட்டு பண்றது. இவரே ஒரு டூப்ளிகேட். தெரிச்சு ஓடி இருப்பாரு. ஆயிரக்கணக்கில் செத்து போயிருப்பீங்க. ஆயிரக்கணக்கான வீடு தெருவுல வந்து நின்றுக்கும், கண்ணீரும் கம்பளையுமா. அதே மாதிரிதான் உழவர் சந்தை. உழவர் சந்தை பகுதி நிக்க இடம் இல்லைங்க. நான் பார்த்தேங்க எனக்கு ஒரு வீடியோ, நிக்க கூட இடம் இல்ல. அதுல எல்லாம் சுத்தமா மக்கள் ஒண்ணும் இல்லாம இருப்பாங்க. அதே போலதான் இந்த ரவுண்டான. இப்ப இவங்க கேட்ட இடம் பூரா இவங்க பெரிய பிளானோட வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சிக்கலான இடத்துல போட்டு பெரிய சேதாரத்தை உருவாக்கி அந்த பழியை தூக்கி இவர் மேல போட்டுருவோம், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல போட்டுருணும் அப்படின்றத இவங்களுடைய ஐடியாவே. ஏன்னா ஒரு முறை பேசுறாரு ஆதவர்ஜுனா பேசும்போது, எங்க தலைவரை நாங்க பாதுகாத்துக்கிறோம், மக்களை நீ பாதுகாத்துக்கனா. ஏண்டா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? நீ கூப்பிடுற மக்களுக்கு பாதுகாப்பு நீ தாண்டா கொடுக்கணும், அறவை காடுங்களா? நீங்க உங்களை நம்பி வர்ற மக்களையே காப்பாத்த வக்கலன்னா நீங்க என்ன இது பண்றீங்க? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கூட்டத்துக்குள்ள இந்த மாப்பு ஏறி போய் அவன் மூச்சு முட்டாம தண்ணி இல்லாம கஷ்டப்படுற தண்ணி பாட்டில் கேட்டிருக்காங்க, கொடுக்க மாட்டானா. பக்கத்துல வச்சு அடுக்கி வச்சிருக்காங்க. தாவை கக்கற கொடுக்க மாட்டேன்றான்னு ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. நாங்க தண்ணி தவிக்குதுன்னு கேட்டோங்க, ஒரு பாட்டில் கூட கொடுக்கலங்க. பாட்டை போட்டு ஆடிக்கிட்டே இருக்காங்க. எங்களால இந்த பக்கம் போகல, இந்த பக்கம் போட முடியல, தண்ணி தாகத்துல உசுறு போச்சுங்க அப்படின்றாங்க இந்த அம்மா. ஒரு நொடியில நான் பக்கத்துல இருந்த மாடியில ஓடி போய் நின்னுக்கிட்டேங்க, அதனால நான் தப்பிச்சேன்றாங்க. என்னங்க நீ பண்ணீங்க? உங்களை தேடி வந்தவங்களை காப்பாத்துற ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க கையில எடுக்கலன்னா நீங்க தலைமை தாங்கிறதுக்கு எந்த விதமான தகுதியுமே இல்லாத ஒரு ஆளு. அதனால கரூர் மக்கள் எல்லாம் உங்களை புகழ்ந்து பாட்டினாங்கன்னு பேசுனீங்கல்ல, நீங்க ஆஸ்பத்திரியில வச்சு பேட்டி கொடுக்க வச்சது, அந்த சம்பவம் நடந்த இடத்துல வச்சு பேட்டி கொடுக்க வச்சது, அப்புறம் நீங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த நீங்க சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் வச்சு நீங்க அவங்களை எல்லாம் காசு கொடுத்து வாங்கி ஒரு போஸ்ட்டுக்கு 2500 ரூபாய் கொடுத்து நீங்க எப்படி தொடர்ந்து போட வச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆதாரம் கையில இருக்கு. ஒரு பையன் அரசியல் பேசாத ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவர் என்ன பண்றாரு, கையில அந்த ஆதாரத்தை வச்சு வீடியோ போட்டு விட்டாரு. செந்தில் பாலாஜிக்கு எதிராக 48 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாங்க கண்டென்ட் கொடுக்குறோம், அதை நீங்க அப்லோட் பண்ணா போதும், உங்களுக்கு 2500 ரூபாய், நீங்க பேசின உரையாடல் அம்புட்டோட இருந்தாலும் வீடியோ போட்டுக்க. அப்போ நீங்க சமூக வலைத்தளங்கள்ல பாப்புலரா இருக்கிறவங்களை வச்சு அவங்களுக்கு காசை கொடுத்து ஒரு பொய்ய பரப்புறீங்க. திரும்ப திரும்ப ஆளுகிற அரசுக்கும் அங்க இருந்த மந்திரிக்கும் எதுவா, முன்னாள் மந்திரிக்கும் எதுவா நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க. உள்ளூர் மக்கள்ன்ற போர்வையில உங்க கட்சிக்காரனே பேசினா போஸ்டர் அடிச்சு ஒட்டினவன கிழிச்சு விட்டீங்க. இந்த போஸ்டர் கிழிச்சிங்க. என்ன தற்குறித்தனா? உங்க ஒண்ணு பேசுனா போஸ்டர் கிழிப்பீங்களா? இங்க எதிர்ப்பை காட்டுவதற்கு போஸ்டர் போராட்டம் போன்றவைதான் ஜனநாயக கட்டமைப்புல நமக்கு இருக்கிற உரிமை. அப்ப நீ போஸ்டர் கிழிக்கிறேன்னா பயந்துட்டேன்னு அர்த்தம். உங்க அண்ணனை பார்த்து யாரும் என்ன சொல்லிடுவாங்களோன்னு அச்சப்படுறீங்க. ரொம்ப கேடுகட்ட அரசியலுங்க இந்த தற்குறி கும்பல். தமிழ்நாட்டினுடைய அரசியல் அடிப்படையில புடுங்கி எரிஞ்சிடணும். இது ரொம்ப ஆபத்தான கூட்டம். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல போய் நாங்க பேசிட்டு வந்துட்டோம், அதை தாண்டி நாங்க வேற எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. உங்க தரப்பட்ட நேரம் என்ன? அந்த நேரம் 12:30 போயிருக்கணும். சரி, இல்ல ஒரு 5 மணிக்கு ஒரு 4:30 போயிருந்திருக்கணும், போகல. இந்த டைமிங் ஏங்க இழுத்தீங்க? 8:45 நீங்க நாமக்கல்ல பேசியிருக்கணும். நாமக்கலுக்கும் கரூருக்கும் இப்படி 1 மணி நேரம் புஷ்கன்னு இப்படி போற தூரம் தான். நான் மதுரையில தானே இருக்கேன், எனக்கு தெரியும்ல, அந்த ரூட்ல 1000 முறை நான் பிரயாணிச்சிருப்பேன். உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? நீங்க அந்த ரூட்ல அந்த ஊர்ல இருந்து வர்றதுக்கு 8:45 நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு பிரஸ் மீட்ல 11:30 நாங்க இங்க கரூருக்கு வந்துருவோம்னு பிரஸ் மீட்டை நடத்திக்கிட்டு உங்களுடைய தொண்டர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு அறிக்கையா வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் 8:45 வீட்டுல இருந்து நீ கிளம்புனீங்கன்னா நீ என்ன ரூட் போட்டிருக்க? 8:45 நாமக்கல்ல இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. பிரஸ் மீட்லயும் சொன்னீங்க, அறிக்கையிலையும் சொன்னீங்க, எழுதி கொடுத்தா அப்படிதானே கொடுத்துருக்கீங்க. அப்ப 8:45 வீட்டுல இருந்து கிளம்பி ஜெட்ல 9 மணிக்கு ஏறினீங்கன்னா நீங்க யாருன்னு நான் கேட்கிறேன். அப்ப திட்டமிடுறீங்க, நீங்க கூட்டம் காட்டி தனக்கு மாசு இருப்பதா நம்ப வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க. நீங்க அதனால லேட்டா போனதுனால கூடின கூட்டம் தான் பெரிய கூட்டம். நீங்க 12 மணிக்கு பார்க்கும்போது இந்த கூட்டம் இல்ல, 3 மணிக்கு பார்க்கும்போது இந்த கூட்டம் இல்ல, 6 மணிக்கு பார்க்கும்போது இந்த கூட்டம் இல்ல. நீங்க போனது 7:45 தான் நீங்க ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போய் உள்ள ஏத்தி ஒரு பெரிய கூட்டத்தை காட்ட நினைச்சு மொத்த ஆட்டத்தையும் முடிச்சிட்டீங்க. இந்த பழைய தூக்கி இவர் மேல போடுறேங்க. இன்னொன்னு ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆட்டம், இந்த நேரம், நீங்க கொடுத்த இடத்துலதான் நான் இருந்தேன், நான் என்ன பண்ணேன், இந்த சீன் எல்லாம் முதல்ல நிப்பாட்டணும். மக்கள் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. அவர் பக்கத்திலேயே 2 பேரு செத்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த போட்டோ அவருக்கு செத்துட்டாங்கன்னு தான் காட்டுது. விரைச்சு போய் கிடக்குறாங்க.
இந்த பசங்க எல்லாம் அண்ணன் பாடின 10 ரூபா பாட்டுக்கு விசில் அடிச்சு கை தட்டிட்டு இருக்காங்க. எனக்கு பகீர்ன்றது 2 விஷயம். ஒரு தக்குரி பையன் நான் வந்து விஜயை விட்டுருவேன். விஜய் வந்து கவலைப்படல, விஜய் வந்து கண்டுக்கல, விஜய் கண்டுக்காம பேசினாங்கன்னு கூட நான் விட்டுறேங்க. ஏன்னா அந்த ஆளு ஒரு தற்கொலை, ஒரு அந்த ஆளுக்கு எந்த அக்கறையும் இருக்காது. அந்த ஆளுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகணும், அல்லது கட்சிகளை வந்து ஏதாவது நடக்குமான்னு பார்க்கணும், இல்லைன்னா நடிக்க பார்க்க போயிடுவான். இந்த இளைஞர்கள் இருக்காங்களே, எனக்கு அவங்கதான் பகிர்ந்தது. பக்கத்துல ஒருத்தன் முகம் தெரியறவனா தெரியலையோ, ஒருத்தன் செத்து கிடக்குறான், அவனை பார்த்துட்டு ஆடிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல. இந்த தற்கொலை கும்பல் அரசியலுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கே அவமானம். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இங்க போலீஸ் கொடுத்த இடத்துலதான் வந்தோம், போலீஸ் கொடுத்த இடத்துக்கு வந்தீங்க, போலீஸ் கொடுத்த இடத்துக்கு வரல, போலீஸ் கிட்ட சொன்ன கூட்டம் வரல, போலீஸ் கிட்ட சொன்ன மாதிரி உங்க கட்டுப்பாடோடு உங்க கூட்டத்தை நடத்தல, போலீஸ் சொன்ன மாதிரி அந்த கூட்டத்துல தண்ணி கொடுக்கல, ஒரு டாய்லெட் வைக்கல, குறைந்தபட்சமாக அவங்க நிக்கிறதுக்கான வென்டிலேஷன் கூட இல்லாம அப்படியே அடைச்சு முடிச்சு விட்டீங்க. உங்களுக்கு இப்படி மேல இருந்து ஒரு ஷாட் எடுத்தா அப்படியே மக்கள் கடலா தெரியணும், அதை வச்சு ஓட்டு கொடுக்கணும். இப்படித்தான் உங்களுக்கு. நீங்க அங்க போய் பேசிட்டு வந்த தவிர எந்த தவறும் செய்யல. நீங்க பேச போகலன்னா தவறே நடந்திருக்காதே, பேச போகலன்னா தவறே நடந்திருக்காதே. மக்கள் அந்த மாதிரி வீட்டுல கஞ்சி குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு மனசாட்சியை உழுக்கலையே, இவ்வளோன்னு கூட நீங்க கவலைப்படலையே, பொறுப்பே இருக்கலையே. உண்மையிலேயே வேதன்றதை விட இவங்க மேல கொலவெறி வருது. சிஎம் சார், உங்களுக்கு பழி வாங்குற எண்ணம் இருந்தா என்ன எது வேணா பண்ணுங்க, என் தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்க அப்படிங்கிறத விஜய் அந்த வீடியோல பேசியிருக்காரு. எனக்கு என்ன சிரிப்புனா, என்ன வேணாலும் செஞ்சுக்குங்க, அப்புறம் ஏன்டா தலை தெரிக்க பின்னங்கால் பெடரை அடிக்க ஓடின ஊருக்கு கடைசியில போய் ஏதாவது சொல்லிவிட போறேன். அங்க போயிட்டு அப்புறம் வந்து ஒரு வீடியோ வெளியிடுற 4 நாளா மல்லா கடிச்சு படுத்துக்கிட்டு, இல்ல மக்களுடைய துயரம்லாம் உங்களுக்கு எல்லாம் அப்படிலாம் விளையாட்டு பொருளா இருக்கு. நான் ரொம்ப சிம்பிளாவே கேட்கிறேன், சிஎம் சார் பழி வாங்கணும்னா உனக்கும் சிஎம் சாருக்கு நான் வாக்கியா தரப்பா, வயக்காட்டு வழக்கு இருக்கா, இல்ல பிரச்சனை ஏதாவது இருக்கா? நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா, உன்னை வெல்லவே முடியாத ஒரு பெரும் சக்தியா சிஎம் பயந்துகிட்டு உன்னை பழி வாங்க? நீ ஒரு பீஸே கிடையாது அவருக்கு. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல அதிகமான ஆண்டுகள் அரசியல்ல இருந்து முதலமைச்சரான ஒரு ஆள் யாருன்னா ஸ்டாலின் தான். நெருக்கி 58 வருஷம் அரசியல்ல இருந்த பிறகுதான் அவர் முதலமைச்சராகவே ஆனாரு. நீ எல்லாம் நேத்து நேரம் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு, இன்னைக்கு நேரம் ஒரு மாநாட்டை பிடிச்சுக்கிட்டு, அல்லு சில 56 சின்னவன் பொடி என் பால் பட்டியல வச்சு நிக்கிறவன், பால்வாடிக்கு போறவன் எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து வீடியோ போட வச்சுக்கிட்டு, நாங்கெல்லாம் அடுத்து 2020 நாங்க தான், அது இந்த பிள்ளைகளுக்கு டிவி கேட்க என்ன பொருள் கேட்டா தெரிய மாட்டேங்குது, கொள்கை என்னன்னா தெரிய மாட்டேங்குது, பெரியார் யாரா தெரிய மாட்டேங்குது, வேலுநாச்சி யாரு தெரிய மாட்டேங்குது, அஞ்சலம்மா யாரு தெரிய மாட்டேங்குது, விஜய் யாரியா தெரியல. இவரு பழி வாங்குறதுக்கு முதலமைச்சர் முடிவு பண்றாரா? 10 தடவை உட்கார்ந்த இடத்துல நின்று அடிச்சு ஜெயிச்சு கம்பீரமா தமிழ்நாட்டினுடைய சகல விஷயங்களையும் பார்த்து பார்த்து சரி பண்ணிட்டு போறாரு. ஒரு முதலமைச்சர் அப்படி இருக்கும்னு நான் விரும்புறேன். கல்வித்துறைக்கு அவர் செஞ்சதெல்லாம் வேற லெவல். எங்க வந்து என்ன உருட்டுறீங்க? உங்களுக்கு செஞ்ச ஒரு ஆளு உன்னைய பழி வாங்க போறாரா? நீ ஒரு ஆளா அவருக்கு? நீ ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளு, ஜஸ்ட் நீ ஒரு பீஸு, மக்களை தற்குறித்தனம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நடிகை. அப்படிதான் உனக்கு சினிமாவை விட இங்க நல்லா சம்பாதிக்கலாம்னு எவனோ ஏத்தி விட்டுருக்கேன், வந்திருக்கா. அப்படிதான். சோ பழி வாங்குறதுனா என்ன பழி வாங்குங்க, தொண்டர்களை விட்டுக்கங்க அப்படின்னு சொல்ற அயோக்கியத்தனத்துல பின்னாடி இருக்கிற அரசியல், ஓட்டு பொறுக்கிற அரசியல் தவிர வேறு எதுவுமே இல்லை. தொண்டர்கள் மேல கை வச்சிடக்கூடாதுன்னு முதலமைச்சரை ரெக்வஸ்ட் பண்ற யோகியன் தொண்டைங்களை சாவடிச்சையில 41 பேரை அன்னைக்கு எங்க போன? விட்டுட்டு ஓடுனிய அன்னைக்கு எங்க போன? மக்கள் தவிச்சாங்களே அன்னைக்கு எங்க போன? குழந்தைங்க செத்து விரைச்சு கிடந்தாங்களே அன்னைக்கு எங்க போன? கூட்டத்துல மிதிப்பட்டு பலரும் எலும்பு உடைஞ்சு நெஞ்சு கூடு உடைஞ்சு செத்தாங்களே, உள்ளுறுப்புகள் அடிபட்டு செத்துருக்காங்களே, பேசலாமா? உங்களுக்குலாம் தகுதி இருக்கா? விஜய் அரசியல் கட்சியை கலைச்சிட்டு தொடர்ந்து சினிமால நடிப்பதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற பேச்சு இப்ப எழுந்திருக்கு. உண்மை அதுதாங்க. விஜய் வந்து யாரையும் கெடுக்கணும்னு நினைச்சிருக்க கூட மாட்டாருன்னு தான் நான் சொல்றேன். நான் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரையும் விஜய் சரி பண்ணிக்கோங்க, நீங்க அரசியலுக்கு வர வேண்டாம் நாங்க சொல்லல. ஜனநாயக நாட்டுல யாரும் அரசியல் வரலாம், நீங்க களத்தை கட்டுங்க, கிளைகளை கட்டுங்க, கிளைகள் தான் ஒரு இயக்கத்தினுடைய வேர். இந்த இயக்கம் எல்லாம் அப்படியே பயங்கரமா செம்மாந்து நிக்குதுன்னா, அதுல பூவும் காயும் காய்ச்சி குலுங்குதுன்னா அந்த இயக்கத்தினுடைய வேறு கிளைகள் தான். அதை கட்டுங்க, அங்க பேசுங்க, மாவட்ட செயலாளர்களோட நேரடி 1 to 1 தொடர்புல இருங்க. எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியாச்சு. ஏன்னா விஜய் அரசியலுக்கு வர்றதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, தற்கொலை அரசியல் பண்றதுலதான் பிரச்சனை. நீங்க கூட்டம் காட்டுறன்னு ஒரு கூட்டத்தை காலி பண்ணிட்டீங்க, திரும்பியும் இதை நீங்க நடத்திடக்கூடாதுன்ற கவலை எங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க கட்சியை கலைச்சிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அடிப்படையில அரசியல் தெரியல. ஒரு 10 வருஷம் அரசியலை கத்துக்குங்க, 15 வருஷம் போராடுங்க,
ஒரு 15 வருஷம் கழிச்சு நீங்க ஜெயிச்சு வாங்க, மக்கள் எடுத்துக்கிட்டா உங்களை இது பண்ணுவாங்க. கட்டமைப்பு, மக்கள் பிரச்சனை, அரசியல், நமக்கு யார் எதிரி, பாசிசமாவது பாயாசமாவதுன்றீங்க. முன்னெல்லாம் நாங்க தமிழ்நாட்டுல வச்சுட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமையை பேச முடியுமா? சோ அடிப்படையில உங்களுக்கு சித்தாந்த தெளிவில்லை, கோல் ஒரு கோல் இல்ல, இலக்கு இல்ல. மூணாவது, குறைந்தபட்ச கட்சியை, தொண்டர்களை அரசியல் படுத்துறதுக்கான ஆளுமை தன்மை இல்லை. உங்க பேச்ச உங்க தொண்டைங்க கேட்கவே இல்லை. துண்ட தூக்கி மூஞ்சில் அடிக்கிறான். எந்த தலைவனும் அப்படி அடிக்கல. அப்ப எந்த அரசியலுக்கான அடிப்படை கட்டமைப்பும் சித்தாந்த புரிதலும் அரசியல் தெளிவும் இல்லாத நீங்கள் அரசியல்ல என்ன பண்ண போறீங்க? இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஃபேஸ்புக்லயும் இதுலயும் உட்கார்ந்துட்டு இருக்க போற போஸ்டரை பார்த்து விசில் அடிச்சு சந்தோஷப்பட்டுக்க போறீங்களா? உங்களால தமிழ்நாடு அரசியல்ல தலைகுனிவு ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்களை தற்குறிகளா இந்திய ஊடகங்கள் பேசியிருக்கு. நேற்று நேரம் கேரளாவில் ஒரு நியூஸ் சேனல்ல விஜயை மட்டும் புளிச்சுன்னு துப்பல, விஜய் கூட போய் நின்ன இளைஞர்களையும் புளிச்சுன்னு தான் துப்பியிருக்கிறாங்க. பார்க்கத்தான் முடியுது. ஸோ உங்களுக்கு வரல மிஸ்டர், நீங்க ஒரு பலிகடா ஆக போறீங்க. குறைந்தபட்சம் ரஜினி மாதிரி இப்ப தப்பிச்சுக்கிட்டா கூட நீங்க தப்பிச்சுக்கலாம். ஏன் ரஜினி சொல்றேன்னா, அவர் ரொம்ப தெளிவா முடிவெடுத்தாரு, நம்ம தப்பா போய் சிக்கிடக்கூடாதுன்னு. அவர் தெளிவா முடிவெடுத்து சரியான காலத்தில் தப்பிச்சு ஓடிவிட்டார். இப்பயும் காலதாமதம் ஆகல. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு சினிமாவில் இன்னும் பெரிய உச்சத்துக்கு போங்க. ஒரு வேலை இந்த இயக்கத்தை அரசியல் இயக்கமா ஆக்குங்க. அப்படி இல்லைன்னா மக்கள் இயக்கமா கண்டினியூ பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தை அதுல கிளையை கட்டுங்க, அதை அரசியலா பயிற்சி கொடுங்க. அதுக்கப்புறம் எழுச்சியோட வந்து நில்லுங்க. மாற்று ஒண்ணும் இல்லை. நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் இன்னும் தைரியத்தோடையும் கண்டினியூ ஆகும். எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு விஜய் அந்த வீடியோல பேசியிருக்காரு. ஸ்ட்ராங் ஆகும், கண்டினியூ ஆகும், எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு முதல்ல தகுதி இருக்கா விஜய்க்கு? அடிப்படை தகுதி இருக்கா? ஏன் இதை நான் கேட்கிறேன் அப்படின்னா, விஜய் அந்த இடத்துல நின்று ஒரு தலைவனாகவே இல்லை. லைட்டை போட்டு லைட் அமர்த்துறது தலைவனுக்கான அழகு இல்லை. அப்புறம் வந்து முத்தம் கொடுக்கறது தலைவனுக்கான அழகு இல்லை. அப்புறம் ஹார்ட்டை காமிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சினிமாக்காரன் தன்னுடைய ரசிகர்களை பார்த்து செய்ய வேண்டியது. அவங்களும் அர்த்தம் செய்யறாங்க. விஜய் தாங்க வருவார் 2026 ஓட்டுருக்காடான்னு கேட்டா ஓட்டு இல்லைன்றான். இவங்களை சேர்த்து வச்சு கும்பல் அடிச்சுட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க வர்றது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை. நீங்கள் வருவது தமிழ்நாட்டுக்கு கேடு காலம். இன்னும் சொல்றேன், RSS BJP சங்க பரிவார் கும்பல் அரசியல் எங்களுக்கு தெரியும். அவர்களை எதிர்கொள்ளுகிற அனுபவம் எங்களுக்கு இருக்கு. நாம் தமிழர் கூட அவ்வளவு முரண்படுறோம் நாங்க. ஆனா நாம் தமிழர் எதுவரை வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும், அவங்க எதிர்கொள்ள எங்களுக்கு தெரியும். இப்படி எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு கோட்பாடு, கொள்கை, தெளிவு எல்லாம் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி கூட என்ன பண்ணுவானு எங்களுக்கு தெரியும். இந்த கும்பல், இந்த கூட்டம் என்ன பண்ணும்னு விஜய்க்கே தெரியாது. அப்ப இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி அரசியல் பண்ண போறான்? முன்னிலும் வீச்சோடு இல்லை. என்ன முன்னிலும் வீச்சோடுனா இன்னும் 150 பேரை கொல்ல போறீங்களா? சாமி, உன் பூசாரித்தனம் வேணாம், உன் பொங்கச்சோறும் வேணாம். நீங்க உன் ஜோலியை பார்த்துட்டு வெளியே கிளம்பு. அதுதான் மக்களுடைய நிலைமையா இருக்கு. 10 சின்ன பசங்க சினிமாவை பார்த்துட்டு அப்படியே கூத்தடிச்சுட்டு இருப்பான். ஒரு 2-3-4 வருஷத்துல மாறிடுவான். ஆனா ஒரு ஜெனரேஷனவே பின்னுக்கு இருக்கிற அயோக்கியத்தனத்தை விஜய் செஞ்சுட்டு இருக்காரு. அது எப்போதுமே தமிழ் சமூகத்துக்கு நல்லது இல்லை, அது ஆபத்து. புஷி ஆனந்தையும் CT நிர்மல்குமாரையும் கைது செய்யறதுக்கு தனிப்படை அமைச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து நடிகர் விஜயும் கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? விஜய் இப்போது கைது பண்ண மாட்டாங்க. இதே ஜெயலலிதா அம்மாவா இருந்தா விஜயை தூக்கி போட்டு தொண்டையிலே மீச்சிருப்பாங்க நேரம். ஆனா கலைஞரும் ஸ்டாலினும் அவ்வளவு பட்டு அப்படின்னு ஒரு வேலையை பார்க்க மாட்டாங்க. இவங்க 2 பேரையும் இது பண்ண வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னா, இவர் பொதுச் செயலாளர், இவர் பிரச்சார பொதுச் செயலாளர். அதனால இந்த 2 பேர் தான் இந்த கூட்டத்தில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு பொறுப்பு ஒரு கட்சியில. அதனால இவங்க 2 பேர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. 2வது, ஆதவர்ஜுனா அரசு செய்யப்படலாம். ஏன்னா அவர் போட்ட பதிவுல இலங்கை போல நேபாளத்தை போல பொங்கி எழுந்து ஒரு புரட்சி பண்ணுங்கன்னு 1200 கோடி ரூபாயை பாஜக காரனுக்கு அது என்ன பத்திரம், தேர்தல் பத்திரத்தின் மூலமா கொடுத்தவன் உங்க மாமே மார்ட்டின்னு. அவன் கூட உட்காந்துட்டு தொண்டு நிறுவனம் வச்சுக்கிட்டு போற வர அரசியல் கட்சியில பிச்சை எடுத்துக்கிட்டு தின்னுக்கிட்ட நீங்க எல்லாம் புரட்சி பண்ணுவீங்க. வாடகை வீட்டுல உட்காந்துக்கிட்டு அரசியலை தெளிவாக்கிட்டு நேர்மையா அரசியலை எதிர்கொண்டுக்கிட்டு மக்களுக்காக களத்துல நின்றுட்டு இருக்கிற மற்ற கட்சி தலைவர்கள் நாங்கெல்லாம் உங்களுக்கு கிள்ளுக்கிறீங்க. இந்த புரட்சி பொருளங்க எல்லாம் நீங்க சொல்லாதீங்க, அது மேல இருக்கிற மரியாதையே எனக்கு போயிரும்ன்றதுக்கு இதான் கேட்டுக்கிறேன். இப்போதைக்கு ஆதவர்ஜுனா கைது செய்யப்படுறதுக்கான முழு வாய்ப்பும் இருக்கு. இவங்க பூரா முன்ஜாமீன் கேட்டுட்டு இருக்காங்க. அது உடனடியே இந்த வெள்ளிக்கிழமை வரப்போகுது. டப்பு எல்லாருக்கும் முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு அரசு பக்காவா நீங்க திமுகவை குறைச்சி எடை போட்டுட்டு இருக்கீங்க. உங்களை காலி பண்ணணும்னு நினைச்சா ஃபிராக்ஷன் செகண்ட்ல உங்களை முடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அரசியல் அனுபவமும் கரெக்டா ஸ்கெட்ச் போடவும் உங்களுக்கு தெரியும். ஏதோ போங்கன்னு இவர் இந்த ஸ்டாலின் அவர்கள் மேல எனக்கு சம காண்டுங்க. உண்மையை சொல்றேன். ஓவரா நல்லவனா இருந்தா எவன் மதிக்க மாட்டாங்க.
எப்ப பார்த்தாலும் நல்லவனா இருக்கு, என்ன சிலையா வைக்க போறாங்க? தூக்கி போட்டு தொண்டையில மிதிக்கிறத மிதிச்சு கொடுங்க. இந்த கும்பலாம் மிதிக்க யாருக்கும் பாதிப்பெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கலைஞர் இருந்தாருன்னா இந்த 2 பேரையும் தூக்கி உள்ள போட்டு தொண்டையில மிதிப்பாரு. ஏன் தெரியுமா? இவங்க 2 பேரையும் முடிச்சிட்டோம்னா விஜய்க்கு, இந்த 2 பேரும் இல்லை, நிர்மல்குமாரையும் சேர்த்து உள்ள போட்டோம்னா விஜய் கூட பேசுறதுக்கு ஆளே கிடையாது. ஏற்கனவே இவங்களுக்கு அறிவே கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற கத்துக்குட்டி அறிவை வச்சுதான் இந்த ஆளு பேசிட்டு இருந்தான். இப்போ மொத்தமா தூக்கி வெளியே போட்டோம்னா இவங்களுக்கு ஆளே கிடையாது, விஜய்க்கு அட்ரஸே இல்லாம போயிடும். இதான் நடக்கும். ஆனா அதெல்லாம் செய்யாம நேர்மையா சட்ட பிரகாரம் இவர் முடிவெடுத்துட்டு இருக்காரு. கைது செய்யறதுக்கு பெரிய அளவுல வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நம்புறேன். ஆனா ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கக்கூடிய, ஒரு பதற்றத்தை உண்டாக்கக்கூடிய, பிரிவினை உண்டாக்கக்கூடிய ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. மேபி அதுல வேணா 2 நாளைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ள வச்சு அனுப்பி விடலாம்னு நினைக்கிறேன். ஸோ சூழலை பார்த்தா தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்டா தெரியும். இப்போதைக்கு கைது பண்ணி ஒரு பெரிய பரபரப்பை அரசு உருவாக்காதுன்னு தான் நான் நம்புறேன். நன்றி மேம்.